உறவுகளுக்கு வணக்கம். அதாவது குழந்தைகள், சிறுவர்கள் ஏன்னா, அ அந்த சிறுவர்களுக்காக நம்ம வந்து சிறுவர் தினம் கொண்டாடுறோம். அதேமாதிரி எந்த இடத்துல யாருனாலும் சரி சிறுவர்கள பாதுகாக்கணும்னு அரசாங்கமா இருக்கட்டும், சமூகமா இருக்கட்டும், பேரண்ட்ஸா இருக்கட்டும், அதேமாதிரி பாடசாலை அதிபர், ஆசிரியரா இருக்கட்டும், எங்கே சுற்றியும் குழந்தைகள் ரொம்ப கவனமா பார்த்துக்கிறணும். ஏன்னா குழந்தைகளுக்கு எதுவுமே தெரியாது. அவங்க ஏதாவது பிரச்சனை போய்ட்டு சிக்கிக்கிருவாங்க, மாட்டிக்கொள்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே இந்த குழந்தைகள்னால் ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பொதுவான ஒரு எண்ணம். அப்படி இருந்தும் நம்ம நிறைய பேர் நிறைய குழந்தைகள பாதுகாத்துக் கொள்றாங்க. குழந்தைங்க நிறைய பேர் இன்றைக்கும் நல்லா இருக்கிறாங்க. இது ஒரு பக்கம். இது வந்து அதாவது பெற்றோர்கள் வந்து தங்களோட குழந்தைகள சரியான முறையில் கவனமா பார்த்துக்கொள்றாங்க. அதே மாதிரி பாடசாலையா இருக்கட்டும், இது சம்மந்தப்பட்டவங்க எல்லாருமே அந்தந்த குழந்தைகள ஏதோ ஒரு அளவுக்கு சரி எவ்வளோ பிரச்சனை எவ்வளோ இருந்தாலும் பிள்ளைகள கவனமா பார்த்துக்கொள்றாங்க. ஒரு சில வீடுகளில் வந்து அதாவது ஒரு சில வீடுகள்னு சொல்கிறத விட ஓகே, ஒரு சில வீடுகளும் சரி, அந்த சமூகமும் சரி, இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய குழந்தைகள் வந்து அம்மா அப்பா இல்லாமல் வளர்கிறாங்க. அம்மா வெளிநாட்டில இருக்கலாம், இல்லாட்டி அப்பா வெளிநாட்டில இருக்கலாம், இல்லாட்டி 2 பேரும் வெளிநாட்டில இருப்பாங்க, அப்படியே 2 பேரும் வெளியில் வேலை செய்வாங்க. அதையும் தாண்டி இன்னொன்று, இப்போ இருக்கிற இந்த இக்கட்டான சூழ்நிலை வந்து கணவன் மனைவி ஏதோ ஒரு பிரச்சனை பிரிஞ்சு போயிடுறாங்க. பிரிஞ்சு போன பிறகு கணவன் ஒரு பக்கட்டும் போயிடுறாங்க, மனைவி ஒரு பக்கட்டும் போயிடுறாங்க. இருக்கிற குழந்தைகள் வந்து யார்கிட்ட வாழ்கிறதுனே தெரியாமல் கடைசியில் தாத்தா பாட்டிகிட்டையோ, சின்னம்மா சித்தப்பாக்கிட்டேயோ, குடும்ப உறவுகள் யார்கிட்டையோ இவங்க வளர்ந்துட்டுருக்குறாங்க. இன்றைக்கி பெற்றோர்களாலேயே குழந்தைகளை பாதுகாக்க முடியாமல் இருக்கும்போது, அதையும் தாண்டி பிற உறவுகள், குடும்ப உறவுகள் பாதுகாக்கிறது உண்மைக்குமே ரொம்ப கஷ்டம். அதை விட அந்தளவுக்கு அக்கறை எடுத்து பார்த்துக்கிருவாங்கன்னு சொல்லிட்டு நிறைய ஒரு சில இடங்களில் பிள்ளைகளை ரொம்பவே கவனம் பார்த்துக்கொள்கிறாங்க. ஆனால் ஒரு சில இடங்களில் ஏதோ ஏனோ தானோன்னு பார்க்குற இடங்களும் இருக்குது. இப்படி இருக்கும்போது இன்றைக்கி வந்து எங்களோட சமூகத்தில் குழந்தைகளுக்கான அதிகப்படியான கொடுமைகளும், துஷ்பிரயோகங்களும், கொலைகளும் இந்த மாதிரிக்கே நிறைய நடக்குது. இன்றைக்கி எங்களோட சிறுவர்கள், எங்களோட குழந்தைகள் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை அறவே இல்லவே இல்லைன்னு சொல்லணும். ஏன்னா அந்தளவுக்கு இன்றைக்கி ஒரு பக்கத்து இந்த மொபைல் ஃபோன், ஒரு பக்கத்து இந்த போதைப்பொருள் கேஸு, போதைப்பொருள் பாவிக்கிறவங்க யாரோ, ஆனால் அதுக்காக தண்டனையை இந்த குழந்தைகள் அனுபவிக்கிறாங்க. என்கிட்ட பக்கத்தில் கூட பார்த்திங்கன்னா ஒரு 7 வயசு குழந்தை ஒன்று துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. அதுவும் எங்களோட மலையகத்தில். அப்போ அந்த மாதிரிக்கு இன்னொரு மாணவி வந்து தாய் தந்தை என்னன்னு கதைன்னு தெரியல. ஆனால் அவங்களோட பாட்டியோடு இருக்கும்போது அந்த குழந்தை, அந்த ஒரு பாடசாலை மாணவிக்கும் இந்த மாதிரி ஒரு அநியாயம் நடந்திருக்குது. அப்போ திரும்புகிற பக்கமெல்லாம் எங்களோட குழந்தைகளுக்கு, எங்களோட மாணவி, அதுவும் 18 வயசுக்குள்ளே இருக்கிற இந்த குழந்தைகளுக்கு தான் இன்றைக்கி அதிகப்படியான பிரச்சனை, சோகங்களும் கொடுமைகளும் நடக்குது. உண்மைக்குமே அதெல்லாம் பார்க்கும்போது வேதனையாக இருக்குது. எங்கே சுற்றி ஏன் இந்த 18 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைகளை டார்கெட் பண்ணுறாங்க, இந்த குழந்தைகளுக்கு ஏன் அதிகப்படியான பிரச்சனை நடக்குது அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை. ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தான் இப்படி நடக்குது. என்ன நடந்தாலும் இறுதியில் இந்த போதைப்பொருள் அப்படின்னு தான் இப்போ கிட்டத்தட்ட கூட அந்த ஒரு 7 வயசு குழந்தைக்கு நடந்த ஒரு அநியாயத்துக்கு கூட அவர் வந்து போதைப்பொருள் பாவிக்கப்பட்டவர், அதனால தான் இப்படி பண்ணார் அப்படின்ற அசால்ட்டாக சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த குழந்தையோட எதிர்காலம், அந்த குழந்தையோட வேதனைகள், அந்த குடும்பம் இப்படிங்கிற ரொம்பவே பயமாக இருக்குது. அதனால் அன்பாக இருந்த பெற்றோர்களை, எங்களோட குழந்தைகளை நாங்கள் தான் எவ்வளோ முடியுமோ அவளுக்கு கவனமாக பார்த்துக்கிறோம். நாங்கள் கவனமாக பார்த்துக்கிட்டா கூட இன்றைக்கி எவ்வளோ பிரச்சனை நடக்காதுன்னா அதையும் தாண்டி இன்னும் கவனமாக பார்க்கணும், குழந்தைகளை பார்த்துக்கொள்ளணும். ஏன்னா இன்றைக்கி அதிகப்படியான பிரச்சனைகள் குழந்தைகளுக்கு, சிறுவர்களுக்கே தான் நடக்குது. இன்றைக்குமே ரொம்ப ரொம்ப வேதனையாக இருக்குது. இந்த குழந்தைகள் என்ன பாவம் பண்ணாங்க, ஏன் இந்த குழந்தைகளுக்கு இவ்வளோ அநியாயம் நடக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது மிகப்பெரிய ஒரு வேதனையாக இருக்குது. எனவே எவ்வளோ முடியுமோ அவளுக்கு எங்களோட குழந்தைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இனிமேலுக்கெல்லாம் இப்படிலாம் யாருக்கும் நடக்கவே கூடாதுன்னா இந்த அரசாங்கம் இந்த குழந்தைகளுக்கான பாதுகாப்பு அதிகப்படுத்தணும். அதே மாதிரி இந்த குழந்தைகளுக்கு துஷ்பிரயோகமாக இருக்கக்கூடிய இது பண்ணுறாங்களோ அவங்களுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும். ஏதாவது சரியான ஒரு தண்டனை கொடுத்தா மட்டும்தான் அதுக்கு பிறகு இந்த மாதிரி நடக்காது. நம்மளும் எத்தனையோ தடவை யோசிக்கிறோம், முயற்சி பண்ணுறோம். ஆனால் இது வரைக்கும் அது தொடர்ந்து வளமைக்கு அதிகமாக இன்னும் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது குழந்தைகளோட துஷ்பிரயோகம் பிரச்சனைகள். இருந்தாலும் அதையும் தாண்டி பெற்றோர்கள் தான் இந்த குழந்தைகளோட முழுக்க பொறுப்படுத்தி ரொம்ப கவனமாக நிதானமாக குழந்தைகளை பார்த்துக்கொள்ளுங்க. நன்றி உறவுகளே.